ஹாய் மலாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நியூ மூன் இன் ஏரிஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எப்படி போகுது எல்லாருக்கும்? நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பர்சனல் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஜேர்னலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரியல, சம்திங் இஸ் நியூ ஹியர். ஏதோ ஒன்று நடக்குது என்னோடய வாழ்க்கையில். ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ஃபீலிங், அந்த எனர்ஜி. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. என்னுடைய மூன் வந்து ஏரிஸில் இருக்குது. அதாவது தமிழில் நம்ம வந்து மூன் சைனை தான் ப்ரிடாமினென்ட்லி நம்ம சைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்னுடைய ஆக்சுவல் சைன் வந்து மேஷம். சன் வந்து பைசஸில் இருக்குது, மீனத்தில் இருக்குது சன்னு. ஸோ அதனால் எனக்கு என்னை யாராவது நீங்கள் என்ன சைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வந்து மேஷம் மீனம் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு 2 ட்ரைட்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். எஸ், அஃப்கோர்ஸ் சன் மூன் 2 ட்ரைட்டுமே ப்ரிடாமினென்ட்லி இருக்கும். பட் நான் வந்து எப்படி உள்ளே இருக்கேனோ அப்படி தான் வெளியில். ஸோ இது 2 மெஷ்அப்பான ஒரு சைன் இருக்கும்ல, அதுதான் நான் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நியூ மூன் ரீடிங் தான் பண்ண போகிறோம். நியூ மூனோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து ஸ்பிரிட் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். சோலார் எக்லிப்ஸ் எப்படி போகுது எல்லாருக்கும்? எனர்ஜிஸ் ஆர் சூப்பர் கிரேட். அதாவது ரொம்ப ஹைப்டப்பாக இருக்கேன் நான். ஐ ஹாவ் டு காம் டவுன், கிரவுண்ட் மை செல்ஃப். இந்த ரீடிங் முடித்தோடனே கிரவுண்டிங் தான். ஓகே, இந்த மூனாலஜி ஆரக்கிள் டெக்லேருந்து கடைசியாக மெசேஜஸ் எடுக்க போகிறோம் இன் ஆனர் ஆஃப் தி எக்லிப்ஸ் சீசன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் ரீடிங் பாருங்கள். ஸோ மெடிடேஷனில் எனக்கு வந்த மெசேஜஸ் என்னென்னா, இந்த நியூ மூன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று புதுசாக நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருது. அதில் ஒன்று வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. அட்டானமின்னு சொல்லுவாங்க, ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் அது இங்கிலீஷில். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம ஏதோ ஒன்றுத்துக்கு யாரையோ டிபெண்ட் பண்ணி இருந்திருப்போம். ஃபைனலாக நம்ம வந்து அட்டானமி, ஐ மீன் 18 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா அடல்ட் அட்டானமி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நிறைய பேர் வந்து ஒரு விதமான இக்குவேஷனில் நிறைய பேர் கூட இருப்போம். அதாவது ட்ரூ அட்டானமி அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறது தான், மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கிறது தான் ட்ரூ அட்டானமி. அந்த ட்ரூ அட்டானமி நம்மளுக்கு இந்த நியூ மூன் கொடுக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. புது பிகினிங்ஸ் இங்கே இருக்குது. நிறைய பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகிறது எனக்கு தெரியுது. அவங்க படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. இந்த எனர்ஜி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஞாபக சக்தி, நிறைய விஷயங்களை கொஞ்ச நேரத்தில் கற்றுக்கலாம். பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ் கைஸ், பியூட்டிஃபுல் எனர்ஜிஸ். அண்ட் மூன் இஸ் so pure at this time. நான் இன்றைக்கி ஃபிலிம் பண்ணுறேன். அதாவது நவம்பர் சொல்லிட்டேன், April 8 அன்றைக்கி ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ நியூ மூன் அன்றைக்கி ஃபிலிம் பண்ணுறதுனால இன்னும் எனர்ஜிஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எதுக்கு நவம்பர்னு சொன்னேன்னு தெரியல. அக்டோபரில் இதே மாதிரி ஒரு எக்லிப்ஸ் நடந்தது. அதோட கன்ஜங்ஷன் தான் இதுவும். ஐ மீன் அதோட ஆப்போசிஷன் தான் இது. அக்டோபரில் லீப்ராவில் நடந்தது, இப்போது ஏரிஸில் நடக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனர்ஜிஸ். நீங்கள் ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ரைட் டைம். ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? ரைட் டைம் டு டூ தட். பிகாஸ் energies are so fresh and new.
அதனால தான் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த நியூ மூன் நம்மளுக்கு என்ன கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நியூ மூன் இன் ஏரிஸ் ப்ளீஸ். நியூ மூன் இன் ஏரிஸ் எனர்ஜிஸ். ஓகே, 7 of rods. நியூ மூன் இன் ஏரிஸ் எனர்ஜிஸ். ஸ்டாண்டிங் அப். நம்மளுக்காக நம்ம வந்து நிற்கிறது. யார் நம்மளுக்காக நிற்கலைனாலும், யார் நம்மளுக்காக பேசலைனாலும், யார் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணலனாலும் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த நியூ மூன். நியூ மூன் நம்மளுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குற மாதிரி தெரியுது. 7 of swords, எஸ்பெஷல் 7 of swordsல என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக இந்த எனர்ஜி கூட தான் நம்ம வந்து ஒத்தென்டிக்காக நிற்கிறோம். ஓகே, யார் நம்மளை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க, யார் நம்மளை வந்து நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்க, யார் நம்மளை வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விதமான கிளென்சிங் பண்ணணும். எஸ்பெஷலி வித் சால்ட், சம் கைண்ட் ஆஃப் கிளென்சிங் நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்கள் மேலே நிறைய கண் இருக்கிறது எனக்கு தெரியுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத வந்து சில பேர் பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கம் தான் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஏக்கத்தை, அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ஒன்று அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க ஏங்கும்போது யூனிவர்ஸில் ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த கண் திருஷ்டி நம்ம எனர்ஜிக்கு அது வேண்டாம். ஓகே, அவங்களால இன்னும் நல்லாவே இருக்க முடியும். நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்போம். பட் அந்த ஏக்கத்தை வந்து அவங்க நம்ம மேலே வைக்கும்போது அது வந்து நம்ம எடுத்துறது நல்லது. அது ஒரு கைண்ட் ஆஃப் இக்கி எனர்ஜி. அது நல்லா இல்லை. அந்த எனர்ஜி வந்து உங்கள் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சம் கைண்ட் ஆஃப் கிளென்சிங் நீங்கள் பண்ணுறது நல்லது இந்த நியூ மூனுக்கு. வீட்டில் சால்ட்ஸ் வைங்க, அதாவது ராக் சால்ட்ஸ் ஒரு பவுலில் வைங்க. அந்த பவுலில் இருக்கிற அந்த ராக் சால்ட்ஸ் வந்து எனர்ஜி கேப்சர் பண்ணிக்கும். அப்புறமா கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாட்டி அதை மாற்றிக்கிட்டே இருங்க. ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நியூ மூன் எனர்ஜிஸ் ப்ளீஸ். மாஸ்ட்ரி ரிவர்ஸில் இருக்குது. சாரியட் ரிவர்ஸ். ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். எஸ், இந்த நியூ மூன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண சொல்லுது. ஸ்லோ டவுன் பண்ணி என்ன நம்மளுக்கு நிஜமாகவே வேணும் அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் போகிற பாதை கரெக்டு. அந்த போகிற பாதையில் என்ன உங்களுக்கு நிஜமாக வேணுமோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள், ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். Page of Pentacles, 8 of Cauldrons cups, autonomy நான் சொல்லும்போது சில பேர் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வேலை பார்க்கலாம், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு அட்டானமியும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து எவ்வளோ பொறுப்பாக அதை பயன்படுத்திக்கிறீங்க அந்த அட்டானமியை அப்படின்றது, அதாவது உங்களுடைய ஃப்ரீடமை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஃப்ரீடமை எவ்வளோ பொறுப்பாக பயன்படுத்திக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்றதும் முக்கியம். 2 of swords. Six of Pentacles, 9 of Pentacles and 3 of Pentacles. Bottom deck energy, 5 of Swords. Beautiful energies. Earth energy நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸ்ப்ரெட்டில். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்குது, பட் எர்த் எனர்ஜி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. சில பேருக்கு இந்த நியூ மூன் நீங்கள் பார்க்குறவங்க, சில பேருக்கு இந்த நியூ மூன் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு பியூட்டிஃபுல் பந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருது இந்த நியூ மூன். உங்களுடைய ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிறத நான் பார்க்குறேன். ப்ரெக்னென்சி மட்டும் இல்லாமல் உங்களுடைய சில்ட்ரன் கூட, உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்க கூட இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான
மதர் சைல்டு அண்ட் ஃபாதர் சைல்டு பாண்டிங் டைம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்க்குறேன். அண்ட் அந்த டைம் இன்க்ரீஸ் மட்டும் இல்லை, அந்த பாண்டிங் நேச்சருமே இன்க்ரீஸ் ஆகுது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த எக்லிப்ஸால் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா எங்கேயாவது போயிருப்பீங்க, அங்கே ஒரு ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. அது ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இந்த நியூ மூனால் ஃபார்ம் ஆகுது. சில பேருக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து முன்னேற்றம் தடையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த முன்னேற்றம் தடையை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க நீக்கி விடுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியாக இருக்கிறீங்க அப்படின்னு தோணுது. அந்த விடாப்பிடியான நேச்சர்லேருந்து கொஞ்சம் விலகினீங்கன்னா உங்களுக்கான வழி பிறக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பணம், ஓகே, அபண்டன்ஸ், இது வந்து பணம் மட்டும் கிடையாது, அபண்டன்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுடைய பணவரவு, பொருள் வரவு, ஏதாவது இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது உங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் லினியேஜ் கிட்டேருந்து இல்லைன்னா ஆன்செஸ்ட்ரல் சொத்து, அந்த மாதிரி நிறைய வரவு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. சம்திங் யூ ஆர் ரீப்பிங், ஓகே, உங்களுக்கானது இது, சரிங்களா? நீங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையை தரமாக வாழ்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுறது தெரியுது எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ பொறுமை, ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் எபிலிட்டிஸும் இருக்குது. எஸ்பெஷலி ஏரிஸில் இருக்கிறதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த 3 நாள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதை நீங்கள் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீங்க. இந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி நாளைக்கு முடிஞ்சிடாது. சோலார் எக்லிப்ஸ் எனர்ஜிஸ் வந்து அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு, ஈவன் 6 மாதத்துக்கு கூட இந்த எனர்ஜிஸ் போகும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜிஸை வந்து நம்ம அருமையாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எனர்ஜியாக இது இருக்குது. உங்களுக்கு தான் வெற்றி. நீங்கள் எது ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் எதிர்ப்புகள் இருக்கும், பட் உங்களுக்கு தான் ஃபைனலாக வெற்றி கிடைக்கும். ஓகே, பிகாஸ் யூ டிசர்வ் இட். நீங்கள் எந்த மாதிரி ஒரு தடை வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அது உங்களுடைய நேச்சர். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த ஏரிஸ் எனர்ஜி, நியூ மூன் இன் ஏரிஸ் எனர்ஜி, சோலார் எக்லிப்ஸ் இன் ஏரிஸ் எனர்ஜி. இது வந்து நான் நியூ மூன் இன் ஏரிஸ் ரீடிங்காகவும் எடுத்துக்கலாம், சோலார் எக்லிப்ஸ் எனர்ஜியாகவும் எடுத்துக்கலாம். எஸ், நியூ ஸ்டார்ட் இஸ் கமிங். ஓ மை காட், இதை விட வேறு தெளிவாக இந்த எனர்ஜிஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த ஒரு கார்டே போதும் இந்த எனர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நியூ மூன் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். ஓகே, வேறு கார்டே எடுக்க தேவையில்லை. இப்படி பளிச்சுன்னு ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக இங்கே ஒரு கார்டு எடுப்போம். அம்மா கூட இருக்கிற பாண்டிங் அதிகமாகுது உங்களுக்கும் அம்மாவுக்கும். இல்லை ஒரு ஃபீமேல் கூட இருக்கிற பாண்டிங் அதிகமாகுது. எஸ், அஃப்கோர்ஸ் சில பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த எதிர்ப்புகள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளஸ்ஸாக மாற்றிப்பீங்க. அஃப்கோர்ஸ் சண்டை ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வரும். ஹோல்ட் யுவர் விஷன் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஃபிக்ஸ்ட் யுவர் மூன். எஸ், a win-win outcome is forecast. Full moon in Libra.
லீப்ரா பற்றி நான் அக்டோபர் நடந்த அந்த லீப்ரா பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுவும் எங்கள் ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க, வின் வின் சுச்சுவேஷன் இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நீங்கள் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டிக்கும் தான் பெனிஃபிட். எஸ், இந்த மாதிரி இருக்கலாம் கைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த எதிர்ப்பால் நம்மளும் ஏதோ கற்றுக்குறோம், அவங்களும் ஏதோ கற்றுக்குறாங்க. சில பேருக்கு இது வந்து உங்களுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ், சிப்ளிங்ஸ், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். எஸ், இது நெசசரி, இதை நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நம்ம 2 பேரையுமே ஸ்ட்ராங்கராக ஆக்க போகுது. ஓகே, திஸ் இஸ் மேக்கிங் அஸ் போத் ஸ்ட்ராங். ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் நடக்கும்போது ஃபீல் பண்ணாதீங்க இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹோல்ட் யுவர் விஷன், ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் விஷன். நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்படி போகிறீங்க அப்படின்றத மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நியூ ஸ்டார்ட்டை அனுபவிங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். இதுதான் வந்து நியூ மூன் இன் ஏரிஸ் ரீடிங் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் இன் ஏரிஸ் ரீடிங். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன், ரெசனேட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா எப்படி ரெசனேட் ஆச்சு, எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, எப்படி பொருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஒரு கமெண்ட்டையும் பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் காமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then you take good care of yourself. Let's